Do you still have this sign of a Pharisee inside you? It's time to repent and get back to God. We read in Matthew 23:29-36. Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you build the tombs of the prophets and decorate the tombs of the righteous, and say, if we had lived in the days of our fathers, we wouldn't have been partakers with them in the blood of the prophets. Therefore, you testify to yourselves that you are children of those who killed the prophets. Fill up then the measure of your fathers. You serpents, you offsprings of vipers, how will you escape the judgment of hell? Therefore, behold, I send to you prophets, wise men, and scribes. Some of them you will kill and crucify, and some of them you will scourge in your synagogues and persecute from city to city, that on you may come all the righteous blood shed on the earth, from the blood of righteous Abel to the blood of Zachariah, son of Barachiah, whom you killed between the sanctuary and the altar. Most certainly, I tell you, all these things will come upon this generation. So here we read, one of the prominent characteristics of being a Pharisee is thinking that we are better than others. Thinking, if I was in that person's position, I would have done better than him. So even to this very day, there are many Pharisees who would think, if I was in his position, I would not have done like him, or I would have done better than him. But how many would think, if I was in a particular missionary's position, would I have done like how bravely he has stood for Christ and died? We can see this behavior even today in most of us. How many of us stood for Christ and asked our leaders when something is not right or not in the way Jesus gave in the Bible? So அப்படியாக இங்க நம்ம பார்க்கக்கூடிய பரிசேயனுடைய ஒரு பிரதானமான ஒரு கேரக்டர் என்னன்னா, அவன் எப்பொழுதுமே தன்னை மிகைப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் தன்னை பெரிதாக நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டிருக்கிறான். அப்படியாக அவன் யோசிக்கிறான், நான் ஒருவேளை இவருடைய அந்த நிலைமையில இருந்திருந்தா, அவர் பொசிஷன்ல இருந்திருந்தா, நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேன், நான் இப்படி அந்த ப்ராஃபிட்ஸை நான் கொலை செய்திருக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லும் பொழுது அவன் ஒப்புக்கொள்கிறான். அதன் மூலமாக அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்பொழுது கூட நிறைய பரிசேயர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்றால், நான் மற்றவர்களை காட்டிலும் பெட்டர், நான் மற்ற சகோதர சகோதரிகளை காட்டிலும் நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், நான் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் மற்றவர்களை காட்டிலும் ஒரு பெட்டரான ஒரு லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை மாறி அல்ல அப்படி என்று ஒரு எண்ணம் கொள்ளக்கூடிய பரிசேயர்களை நம்மளால் இப்பொழுது கூட பார்க்க முடியும். அப்படியாக அவர் தவறான ஒரு கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நான் ஒருவேளை நான் இந்த மிஷனரியுடைய வாழ்க்கையை வாழ்வேனானால் நான் அவர் போல நான் வாழ்ந்திருக்க கூடுமா? நான் அவரை போல கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு என் உயிரே போனாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன் என்று கடைசி வரைக்கும் தன்னுடைய விசுவாசத்திலையும் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அந்த அன்பிலும் மற்றவர்களை அன்பு செய்வதிலும் தன்னை பர்சிக்யூட் பண்ணக்கூடிய மற்றவர்களுக்காக ஜெபித்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஒரு டெஸ்டிமோனியல் லைஃபை வாழ்ந்து கடைசி வரைக்கும் இருந்து மரித்திருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க முடியுமா? அதுதான் நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி. ஸோ அப்படியாக நம்ம என்ன கேள்வி நம்மளை கேட்கணுமோ அதை கேட்டால் நம்ம சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் வாழக்கூடும். அதை விட்டுட்டு நான் இந்த ஒரு பொசிஷன்ல இருந்தா நான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பேன், நான் பெட்டரானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசேயனை போல நம்ம யோசிக்க கூடாது. ஸோ அப்படியாக இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அவர்களுடைய பேச்சினாலே நியாய தீர்க்கப்படுகிறார்கள். ஒருவேளை நான் கூட இந்த மாதிரி நான் புதிதாக பிறந்த குழந்தையை போல இருக்கும் பொழுது நான் கூட அப்படியாக நான் கேட்டு இருக்கலாம், இந்த பிரதர் ஏன் இப்படி பண்றாரு, அந்த பாஸ்டர் ஏன் இப்படி பண்றாரு, ஒருவேளை நான் அப்படி அவருடைய நிலைமையில இருந்திருந்தால் நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கலாம். நான் அவர்களை விட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படியாக என்னை நானே பரிசோதித்து பார்த்து நான் மனம் வருந்தி கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு மறுவாழ்வில் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படியாக நம்மளை நாமளே பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஸோ till now we have discussed a lot about the mark of Pharisees. Now how many can self-examine yourselves and seek the face of God and repent
and do the right thing instead of again compromising with people and tradition and fear of man. It is very easy to pass comments and criticize other brothers, sisters. Are you faithful to God in this generation that God has blessed you with? The fact is, if you are not faithful in your situation or your life where God has placed you, you will not be faithful to God when you are put up in others' position as well. So never think you are better than others, but treat our brothers and sisters equally or higher than you. That's the only way we can love everyone like ourselves and obey God. ஸோ இப்படியாக நம்ம எவ்வளவோ மார்க் ஆஃப் Pharisees நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பரிசேய ஆவி உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதை குறித்து நீங்க உங்களையே பரிசோதித்து பார்த்து நீங்கள் கர்த்தரிடம் மனம் திரும்பி ஒரு மறுவாழ்வுல நீங்க போறீங்களா, இல்ல மறுபடியும் உங்களையே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாரம்பரியத்திலேயே நீங்க வாழ விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ அப்படியாக மற்றவர்களை நாம கமெண்ட் பண்ணி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு குறை சொல்லி கொண்டே இருக்கிறோமா, அல்லது நாம நம்மளை பரிசோதித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நாம கிறிஸ்துவாகவே நம்ம மாறும்படிக்காய் ஆவியானவரிடம் ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? ஸோ கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் உண்மையாக இல்லை என்றால், நான் எவ்வளவு கர்த்தர் என்னை உயர்த்தினாலும் சரி, மற்றவர்களுடைய நிலைமையில நான் பார்த்தாலும் சரி, என்னால் உண்மையாக இருக்க முடியாது. ஸோ அப்படியாக நான் மற்றவர்களை எப்பொழுது நான் என்னுடைய சகோதர சகோதரிகளை என்னோடு ஈக்குவலாக நான் பார்க்கிறேனோ, அல்லது என்னை விட அதிகமாக என்னை விட மேன்மையாக நான் பார்க்க ஆரம்பிக்கிறேனோ, அப்பொழுது மட்டுமே அவர்களை என்னால் உண்மையாக நேசிக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தைகளையும் என்னால் கீழ்ப்படிய முடியும். இப்படியாக நம்மளை நாமளே பரிசோதித்து பார்த்து நம்ம தேவனிடம் மனம் திரும்பி அவருடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கும் ஆவியானவருக்கும் நம்ம கீழ்ப்படிதலோடு நடப்போமாக. So let us examine ourselves, repent towards God and live as per the living word and the spirit of God. இது நம்ம உணர்வடைய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது.